ஹம்சா நம்மளுடைய தலைவர், அவர் இஸ்லாத்துக்கு இப்படி போயிட்டாரு. அப்போது சந்தையில் வைத்து அபூஜஹல் ஒரு பரிசு அறிவிக்கிறான். யார் முகம்மதை கொல்கிறாரோ அவருக்கு 40 ஒட்டகைகளை நான் தருவேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த சபையில் உட்கார்ந்துருக்காங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா நினைக்கிறாங்க, இவன் சும்மா வெத்து ஆளு, இவன் சும்மா வெத்து ஆளு, சும்மா பேசுறான் அப்படின்னு நீ சும்மா சொல்லாதப்பா என்று சொல்கிறார்கள். பல பேர் கூடி இருக்கிற சபையில உமர் ரலியல்லாஹு தஆலா இப்படி சொன்ன உடனே அவனுக்கு கோபம் வந்தது. அபூஜஹல் திரும்பியும் சொன்னான், இல்லை இல்லை, யார் முகம்மதை கொல்லுகிறாரோ அவருக்கு நான் 40 ஒட்டகை தருவேன். உமர் ரலியல்லாஹு தஆலா திரும்ப சிரிச்சுக்கிட்டே, எப்ப போப்பா, நீ விளையாட்டெல்லாம் பண்ணாத. உடனே அபூஜஹலுக்கு கோபம் வந்துச்சு. உமர் ரலியல்லாஹு தன்னுடைய கையை பிடிச்சான், காபாவுக்குள்ள இருக்கிற ஹுபல் சிலைக்கு முன்னாடி கொண்டு வந்தான். நீ முகம்மதை கொன்றால் உனக்கு நிச்சயம் நான் 40 ஒட்டகைகள் தருவேன், இந்த ஹுபலின் மீது சத்தியம். யார் மாட்டிக்கிட்டா? உமர் ரலியல்லாஹு தஆலா மாட்டிக்கிட்டாங்க. அவன் சவால் விட்டான். இவர் திருப்பி கேட்ட உடனே இவரையே கூட்டிட்டு போய் அவன் சத்தியம் பண்ணிட்டான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் தவிர்க்க முடியல. ஒரு பக்கம் அபூஜஹலுக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம், அவனை பாதுகாக்க வேண்டிய ஒரு நட்புறவு, இன்னொரு பக்கம் இவரை வச்சே அவன் சத்தியம் பண்ணிட்டான். என்ன பண்றது? எதுவும் புரியாமல் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க, சரி சத்தியம் பண்ணிட்டோம், நாம அந்த காரியத்தை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி உருவிய வாளோடு மக்காவின் தெருக்களில் இறங்கி நடக்க ஆரம்பித்தார். அபூஜஹல் ரொம்ப நிம்மதியா திரும்பி போனானா, இன்னைக்கு என் காரியம் முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் ஏற்படுத்துற மாற்றத்தை பாருங்க. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், மக்காவின் மக்கள் முகம்மதின் பிரச்சனைக்கு முடிவு கட்டப்பட்டு விட்டது என்று நினைச்சாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உருவிய வாளோடு நடந்து போகிறார்கள். அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அடையாளம் தெரியாத மனிதர்கள். நுஐம் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரு நடுவழியில உமர் ரலியல்லாஹு தஆலா பார்க்கிறார். பார்த்து கேட்கிறார், எங்க போறீங்க வாளோட? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த முகம்மதை, மதம் மாறி போனாரே முகம்மதை, அவரை நான் வெட்ட போகிறேன். நுஐம் இப்னு அப்துல்லா ஏற்கனவே முஸ்லிம் ஆயிட்டாரு. இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி யோசிச்சாரு. ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தினார். முகம்மதை நீ கொன்றுவியா? அவருடைய குடும்பம் என்ன? அப்து மனாஃபருடைய குடும்பம், ஹாஷிம்களுடைய குடும்பம், அவங்க உன்னை சும்மா விட்டுருவாங்களா என்று ஒரு தடை போட்டு பார்த்தார். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல அந்த தடை செல்லுபடியாகல. இல்லை, இன்னைக்கு நான் முகம்மதின் கதையை முடிப்பேன். அதுக்கு அடுத்து ஒரு தடையை யோசிக்கிறார், என்ன செய்யறது? நுஐம் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அற்புதமான ஒரு வாசகத்தை பயன்படுத்தினார்கள். உன்னுடைய தங்கையும் உன்னுடைய மச்சானும் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், அவங்களையெல்லாம் நீ ஒன்றும் பண்ணாம அவரை போய் நீ கொல்ல போறையே, சரியா என்று கேட்டார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், உமர் ரலியல்லாஹு தஆலா நீதி உணர்வு மிக்கவர் என்று சொல்லி இருக்கிறேன். நீங்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா வரலாற்றை அவருடைய குண இயல்புகளின் வெளியே பாடுங்கள். ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறதுக்கான ஒரு வரலாற்றை பார்க்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா வரலாற்றை அவருடைய குண இயல்புகளின் வழியே பாருங்கள். அவர் நீதி உணர்வு மிக்கவராக இருந்ததுனாலே அங்க அவருடைய நீதி வேலை செய்யுது. அது சரிதானே? என் வீட்டுக்குள்ளேயே நான் பிரச்சனையை வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு பிரச்சனைக்கு எப்படி போறது? கோபத்தோடு ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய சகோதரி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வருகிறார். அங்கே அவருடைய சகோதரியும் அவருடைய மச்சான் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேரும் வீட்டுக்கு உள்ளே குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனை ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தாஹா அத்தியாயம் ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா கோபத்தோடு வருகிறார்கள். கதவு வழி தட்டுகிறார்கள் வேகமாக.
அப்படி தட்டுற இந்த இடைவெளியில் அவருடைய காதுகளில் தாகா அத்தியாயத்தின் வசனங்கள் வந்து விழுகின்றன.